ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆர்டிஜேவோட ஒரு மூவியை பார்க்க போகிறோம். அயன்மேன் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த கதையில் நம்ம படத்தோட ஹீரோ ஒரு டிடெக்டிவாக இருப்பார். டிடெக்டிவ்னு சொன்னாலே உடனே எல்லாருக்கும் யார் ஞாபகம் வருவா? ஷெர்லாக் ஹோம்ஸ். அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இந்த படத்தோட கதை என்னன்னா, பிளாக் மேஜிக் பண்ணி நிறைய பெண்களை கொலை பண்ணிட்டு இருக்க ஒருத்தனை நம்ம ஹீரோ பிடிச்சி கொடுப்பான். அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றி கொன்றுவாங்க. ஆனால் அவன் இறந்து போயும் மறுபடியும் உயிரோட வந்து இந்த உலகத்தையே ஆளணும்னு நினைக்கிறான். அவனோட பிளான் என்ன, இதுல நம்ம ஹீரோ அந்த கேஸ் எப்படி சால்வ் பண்ண போறாங்கன்னு தான் இந்த படத்தோட கதை. படத்தோட ஆரம்பத்திலேயே போலீஸ்காரங்க எல்லாருமே ஒரு குதிரை வண்டியில போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வேகமா ரோல்லாம் அடிச்சு ஓடி போயிட்டு இருக்காரு. போய் ஒளிஞ்சிருந்து ஒருத்தனை பாக்குறாரு. அவன் விளக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். மைண்டுக்குள்ளேயே கணக்கு போடுறாரு. முதல்ல அவனோட காதுல அடிக்கணும், கொஞ்ச நேரம் காது கேட்காம போயிடும். அப்புறம் அவனை கத்தக்கூடாதுன்னா அவனோட தொண்டையில அடிக்கணும். அப்புறம் நெஞ்சில அடிச்சு அவனோட காலை உடைக்கணும். இந்த பாதிப்புல இருந்து இவன் வெளியே வரதுக்கு 1.5 நிமிஷம் ஆகும். ஆனா முழுசா ரெடியாக 1 வாரம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டு போய் அடிக்கிறாங்க. இந்த படத்துல நம்ம ஹீரோ மனசுல கணக்கு போட்டா அது முடிஞ்சிடும்னு நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். எப்படி நினைச்சானோ அதே மாதிரி அடிச்சுட்டு ஒரு இடத்துல போய் நிக்கிறான். இன்னொருத்தன் ஹீரோவை அடிக்க வரும்போது ஹீரோட ஃப்ரெண்டு வந்து காப்பாத்திடுறான். இவர் தான் வாட்சன். இவர் ஒரு டாக்டர். ஹீரோ கூட தான் ரூம்ல ஒன்னா இருப்பாரு. சரி, இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரான்ற மாதிரி ஹீரோ கேட்பான். இல்ல, அவர் பின்னாடி வந்துட்டு இருக்காருன்ற மாதிரி வாட்சன் சொல்லுவானா? நேரத்துக்கு இவன் வரவே மாட்டாங்களே, அந்த பொண்ணை சடங்கு பண்ணி அவங்க கொல்ல போறாங்க, அதுக்குள்ள நம்ம போய் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்கு போறான். சடங்கு முடிய போது அந்த பொண்ணே கத்தி எடுத்து தன்னை குத்திக்க போறா. ஆனா ஹீரோ போய் தடுத்துருவான். வாட்சன் அந்த சடங்கு பண்றவனை அடிக்க பக்கத்துல வரும்போது ஷெர்லாக் ஹோம்ஸ் தடுத்துருவான். என்னன்னு பார்த்தா கிளாஸ்ல ஒரு கத்தி வச்சுக்கிட்டு இருப்பான். கண்ணுக்கே தெரியாது. முன்னாடி வந்து வாட்சன் மேலேயே குத்தி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, இவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இவனோட பேர் வந்து பிளாக்வுட். அடுத்த அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருவாங்க. எல்லா படத்துல வர மாதிரியே லேட்டா வரீங்களா ஆபீசர்ன்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பான். அவர் உடனே என்னோட அனுமதி இல்லாம நீங்க எதுக்கு முதல்ல உள்ள வந்தீங்கன்ற மாதிரி கோவப்படுவாரு. உங்க அனுமதிக்கு அப்புறம் நான் வந்திருந்தேன்னா அந்த பொண்ணை பொணமா தான் பார்த்திருப்போம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த பொண்ணோட அப்பா அம்மா தான் என்கிட்ட இந்த கேஸை கொடுத்தாங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அப்போ இங்க இருக்கிற போட்டோகிராஃபர் சார் போட்டோக்கு போஸ்ட் கொடுங்கன்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் மட்டும் முகத்தை மறைச்சுப்பான். இப்பதான் படத்தோட பேரிய போடுறாங்க. அப்புறம் வாட்சன் வந்து டாக்டர்ல ஒரு கிளைண்ட்டை பார்க்கும்போது கன்ஷாட் சத்தம் கேட்கும். கண்ணில் சுடுற மாதிரி தெரியுதுன்ற மாதிரி அவர் பதறுவாரு. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அவர் அமுச்சு வச்சிருவாங்க. அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் லேடி வந்துட்டு, நீங்க வேற இங்கேருந்து போறேன்னு சொல்றீங்க, எனக்கு ஷெர்லாக் நினைச்சாலே பயமா இருக்கு, இந்த வீட்டை கொளுத்திட்டானா அவன் அப்படின்ற மாதிரி பயப்படுவாங்க. இல்ல என் ஃப்ரெண்டு அப்படிப்பட்டவன் இல்லை, நான் பேசி புரிய வைக்கிறேன், நீங்க அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்கன்ற மாதிரி அந்த லேடி அமுச்சு விட்டு உள்ள போவான். உள்ள போனா இருட்டு ரூம்ல உட்காந்து கன்ல ஷூட் பண்ணிட்டு இருப்பான் செவுத்துல. சைலன்சரை உருவாக்கி இருக்கான் போல இருக்கு. கன்ல இருந்து சுடும்போது சத்தமே வரக்கூடாதுன்னு இதை தயார் பண்ணிருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் யாராவது கேட்டாங்களான்ட்டு வாட்சன் ஸ்கிரீன் எல்லாத்தையும் ஓபன் பண்ணுவான். ஷெர்லாக் கத்துவான், வேணா வெளிச்சமே எனக்கு செட் ஆகலன்ற மாதிரி கோவப்படுவான். டேய், உன்னோட பழைய கேஸ் முடிஞ்சு 3 மாசம் கிட்ட ஆகுது, 3 மாசமா இதே இடத்துல முடங்கி கிடக்க போறியன்ற மாதிரி கோவப்படுவாரு. டேய், எனக்கு கேஸ் இல்லைனா வேலைக்கே ஆகாது, என் மூளையே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு, எனக்கு ஏதாவது கேஸ் கொடு, நான் அதை சால்வ் பண்ணாதான் என் மூளைக்கு ரிலாக்ஸா இருக்குன்ற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் நியூஸ் பேப்பரை காட்டுறான் வாட்சன். அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிளாக்வுட்டுக்கு வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்ற போறாங்க. வாட்சன் தான் அவன் செத்துட்டானா இல்லையான்ட்டு டாக்டரோட இடத்துல இருந்து கன்ஃபார்ம் பண்ண போறான். சரி, நீ தான் கேஸ் கேட்டல, இங்க ஏகப்பட்ட லெட்டர் வந்திருக்கு, இங்க பாரு, ஒரு வைஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டை காணோன்ட்டு லெட்டர் அமைச்சிருக்காங்க, இந்த கேஸ் எடுக்கலான்ற மாதிரி கேட்பாரு. இல்ல, அவரோட ஹஸ்பண்ட் வேலைக்காரியோட ஓடி வேற நாட்டுல போய் செட்டில் ஆயிட்டான்ற மாதிரி சொல்லுவான். அடுத்து ஒரு லேடி செயினை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் பணத்துக்காக அவங்க போய் சொல்லியிருக்காங்கன்ட்டு ஹீரோ எல்லா கேஸையும் புட்டு வைப்பான். அப்புறம் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து டீ எடுத்துட்டு வருவாங்க. வாட்சன், இந்த தடவை உன்னோட நாயை போட்டு தள்ளிட்டான் போல இருக்கு இவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. டே, என்னோட நாயை என்னடா பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி வாட்சன் காத்துருவான். இல்ல, ஒரு புது மருந்தை கண்டுபிடிச்சேன், அதுதான் அவன் மேலே ட்ரை பண்ணியிருக்கேன், அவன் சாகலாம் இல்லைன்ற மாதிரி பேசுவான். சரி, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காது, 3 மாசம் கிட்ட வீட்டில் தான் கிடக்க, நம்ம ரெஸ்டாரண்ட்க்கு எங்கேயாவது சாப்பிட போலாமன்னொன்னே ஓகேன்ற மாதிரி சொல்லுவான். மேரி அந்த இடத்துக்கு வர போறான்ட்டு வாட்சன் சொன்னோன்னே இல்ல அப்ப நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இங்க பாரு ஹோம்ஸ், நீ வந்தே ஆகணும், மேரியை நீ மீட் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். மேரி யாருன்னா வாட்சன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள எல்லாருமே மீட் பண்ணிக்கிறாங்க. நீங்க டிடெக்டிவ்ன்ட்டு நிறைய தடவை சொல்லியிருக்காரு வாட்சன், எனக்கு டிடெக்டிவ்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா எப்படி சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு அவ்வளோ பெரிய கேஸே சால்வ் பண்றாங்க, அதெல்லாம் கட்டுக்கதைன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க அப்படி நினைக்க கூடாது, சின்ன சின்ன விஷயமும் பெரிய விஷயத்துக்கு வழி வகுக்கும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். உதாரணத்துக்கு வாட்சன் கூட எடுத்துங்களேன், கையில ஒரு தடி மாதிரி வச்சிருக்கான், ஆனா இது ஒரு நைஃப். ஆர்மில சிறப்பா செயல்படுற ஒருத்தவங்களுக்கு தான் இது தருவாங்க. பார்க்க நீட்டான ஜெனரல் மாதிரி இருக்கான்ல, ஆனா இவன் சில திருட்டு வேலைலாம் பார்ப்பான். பேக்கெட்ல என்ன இருக்குன்னு பார்த்தா சூதாட்டத்துல கலந்துகிட்டு இருக்கான், பாக்ஸிங் பந்தயத்துல காசை கட்டியிருக்கான், இந்த மாதிரி தான் இந்த பையன் பண்ணுவான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்ட மேரி, வாட்சன் உங்களுக்கு தெரிஞ்சவர், அவரை பத்தி நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க, முடிஞ்சா என்ன பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டவுடனே இந்த பக்கம் வாட்சன் பதறுவான், வேணான்ட்டு. ஆனா ஹீரோ இல்ல, அவங்க ஆசைப்பட்டுட்டாங்க, சொல்லியே தான் ஆகணும், நீங்க ஒரு டீச்சர்னு நினைக்கிறேன், அதுவும் பணக்கார பசங்களுக்கு தனியா போய் சொல்லி தருவீங்க, அந்த பையனுக்கு ஒரு 8 வயசு இருக்கணும்னே அவங்க 7 வயசு தான்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பையன் இன்னைக்கு உங்க மேல இங்க தெளிச்சிருக்கான், ஆனா நீங்க பொறுமையா இருந்திருக்கீங்க, அதை பாராட்டுற விதமா அந்த பையனோட அம்மா உங்களுக்காக இந்த செயினை கொடுத்துருக்காங்க. இந்த செயின் ரொம்பவே விலை உயர்ந்த செயின்ன்றதுனால இதை உங்களால வாங்கவே முடியாது,
அதை விட முக்கியமா உங்களுக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. உங்க கையில அதுக்கான அடையாளமும் இருக்கு. அந்த மாப்பிள்ளைய கழட்டி விட்டு இப்போ வாட்சன கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்டோம்னா அவங்க செம்ம கோவமா ஜூஸை மேலே ஊத்தி விட்டுருவாங்க. நீங்க சொன்னது எல்லாம் கரெக்ட் தான் ஹோம்ஸ். ஆனா ஒரே ஒரு விஷயம் தப்பு. அந்த மாப்பிள்ளையை நான் விட்டுட்டு வரல. அவர் இறந்துட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. இந்த பக்கம் வாட்சன் கம்முன்னுறானா கேட்கிறியான்ற மாதிரி எந்திரிச்சு போயிடுவான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து பாக்ஸிங் இடத்துல சண்டை போட்டுன்னு இருப்பான். பயங்கரமா சண்டை போடுவான், அடியும் வாங்கிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துல ஒரு கர்ச்சீஃபை பார்ப்பான். முக்கியமா அந்த கர்ச்சீஃப்ல இருக்க அடையாளத்தை பார்த்தோம்னா டைவர்ட் ஆயிடுவான். தேடி பார்த்தா ஒரு பொண்ணை பார்ப்பான். இந்த பொண்ணை வந்து ஹீரோக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்கு. ஹீரோ ஒன் சைடா விரும்புறான்னு கூட சொல்லலாம். அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சோன்னே சரி நீயே ஜெயிச்சதா வச்சுக்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன்ற மாதிரி வெளியே போவான். உடனே பின்னாடி இருக்கிறவன் எச்ச துப்பிடுவான் மேல. ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு முதல்ல அவனோட கவனத்தை திசை திருப்பணும். அதுக்கப்புறமா முகத்துல அடிக்கணும். அவன் காதுல அடிச்சா காது கேட்காது. அப்புறம் அவனோட கைகளை வச்சு கண்மூடித்தனமா தாக்குவான். அந்த 2 கையும் தடுத்துட்டு அவனோட வயிற்றுல குத்தணும். அவனோட 3 விலா எலும்புகள் உடஞ்சு போயிடும். கடைசியா எட்டி உதைக்கணுன்ற மாதிரி ஹீரோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு போய் அட்டாக் பண்ணுவான். இதுல இருந்து குணமாகறதுக்கு அவனுக்கு 6 வாரம் எடுக்கலாம். மனசளவுல சரியாக 6 மாசம் கூட எடுக்கும். ஆனா இதுல இருந்து ஒரு விஷயத்த அவன் கத்துப்பான். யாரு மேலேயும் எச்ச துப்ப கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள நினைப்பான் பாருங்களேன். அங்க இருக்கிற எல்லாருமே எப்படா இவன் அவனை அச்சு சாச்சான்ற மாதிரி பயத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அங்க பெட்டிங் கட்டினதுக்கு ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்க பத்திரம் மாதிரி. அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு ரம் எடுத்து குடிச்சுக்கிட்டே வெளியே வந்துருவான். அதுக்கப்புறமா இங்க ஜெயில இருக்கிற பிளாக்வுட்டை காட்டுறாங்க. காவலாளி ஒருத்தன் தொண்டை எரியுதுன்னு கதறிக்கிட்டு இருப்பான். என்னன்னா பிளாக்வுட் தான் மந்திரம் போட்டு அவனை இந்த மாதிரி பண்ணியிருக்கான். உனக்கு என்ன வேணும் பிளாக்வுட்ன்ற மாதிரி காவலாளி கேட்பாரு. எனக்கு ஒரு உதவி வேணுன்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு அடுத்த சீன்லயே வாட்சன் வந்து ஷெர்லாக்கை பார்க்க வந்திருக்கான். அவன் ஈக்களை பிடிச்சி மியூசிக் வாசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ற? நான் ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மியூசிக் ஏத்த மாதிரி இந்த ஈக்கள் அசைதுன்ற மாதிரி ஹீரோ சொல்வான். ஒரு முக்கியமான இடத்துக்கு போயே ஆகணும். பிளாக்வுட் ஒன்று பார்க்கணும்னு சொல்லியிருக்கான்ற மாதிரி கூப்பிடுவாரு. இருந்தாலும் இவன் மியூசிக் வாசிச்சுக்கிட்டே இருப்பான். ஆமா இவ்வளோ ஈக்களை எப்படா பிடிச்சோன்னே ஒரு ரூயா கஷ்டப்பட்டு பிடிச்சி போட்டேன். 6 மணி நேரம் ஆச்சு இதுக்குன்ற மாதிரி சொல்லுவான். ஒரே நிமிஷத்துல நான் என்ன பண்றேன்னு பாக்குறியா அப்படின்னு மொத்த ஈயும் திறந்து விட்டுருவான். அடுத்து இவங்க 2 பேரும் கிளம்பி பிளாக்வுட்டை பார்க்க போவாங்க. அப்போ இந்த இங்கிலாந்துல வந்து ஒரு பிரிட்ஜை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதான் கப்பல் வந்து ஓப்பன் ஆகல, அந்த டைப் பிரிட்ஜை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஹீரோ பெருமையா சொல்லிக்கிட்டே உனக்காக நானும் பெட் கட்டி ஜெயிச்சிருக்கேன், உனக்கான பணம் பத்திரம் என்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி காட்டுவான். அப்புறமா வாட்சன் மேரிக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆனது எனக்கு தெரியும், நீ சொல்லிதான் எனக்கு தெரியும் நினைச்சுக்காத, நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரி உறுதியா சொல்லிடுவான். அடுத்து ஹீரோ பிளாக்வுட்டை பார்க்க போனா அவன் சாத்தான் வாழ்க வாழ்கன்னு வேண்டிக்கிட்டு இருப்பான். முதல்ல நீ வாழ்றியான்னு பாப்போண்டா, உன்னை நாளைக்கே தூக்கில போட போறாங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்வான். எல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறியா ஹோம்ஸ் அப்படின்ற மாதிரி கோவப்படுவான். நீ 5 கொலை கிட்ட பண்ணியிருக்க, இதுக்கு உனக்கு தண்டனை கிடைச்சே அவன்ட்டு ஹீரோ சொல்லும்போது இன்னும் 3 கொலை நடக்க போகுது, நான் திரும்ப வருவேன், என்னை அழிக்கவே முடியாதுன்ற மாதிரி வில்லத்தனமா பேசுவான். ஹீரோ இதெல்லாம் கேட்காம அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறமா இவனுக்கான தூக்கு தண்டனையே நிறைவேற்றுறாங்க. மரணம் தான் தொடக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கில் தொங்கிடுறான். அடுத்து வாட்சன் வந்து பல்ஸ் இருக்கான்ற மாதிரி செக் பண்ணிட்டு இவன் இறந்துட்டான்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா அந்த ஃபைட் போடுற இடத்துல பார்த்த பொண்ணு தான். ஹோம்ஸ் இங்கே பத்தியா உனக்கு சாப்பிட என்ன கொண்டு வந்திருக்கேன்ற மாதிரி கொடுப்பா. இவளை பார்த்தோன்னே ஹீரோ பதட்டமா எந்திரிப்பான். அந்த பொண்ணு ஒரு ஃபைல் எடுத்து இங்கே பத்தியா ஊரில் இருக்கிற எல்லா திருட்டியும் எடுத்து வச்சிருக்க, எனக்குன்ட்டு ஒரு தனி ஃபைலே ரெடி பண்ணி வச்சிருக்க போல இருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்பா. இவ ஜாக்கி சான்ல இருக்கிற கள்ளிராணி மாதிரி போல இருக்கு, எல்லா இடத்துலயும் திருடுவா. ஆமா என்னோட திருட்டு தான் இதுன்ட்டு போலீஸ்க்கே தெரியாது, நீ எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சன்ற மாதிரி கேட்டுன்னு இருப்பா. ஹீரோ உடனே அவளோட ஒரு போட்டோ இருக்கும், அந்த போட்டோவை மறைச்சு வச்சுட்டு உன்னோட பேட்டர்ன்ஸ் எனக்கு தெரியும், நீ எப்படி திருடுவனோ எனக்கு தெரியும்ட்டு கழுத்துல இருக்கிற ஒரு செயினை பார்ப்பான். டைமண்ட் நெக்லஸா, இது எந்த ராஜா கிட்ட இருந்து திருடுன்ற மாதிரி கேட்பான். இதை பத்தி இப்போ பேசாத, இப்போ உனக்காக நான் ஒரு கேஸ் கொண்டு வந்திருக்கேன். அடுத்து இந்த ஹோட்டல்ல இந்த ரூம்ல தான் தங்கிட்டு இருப்பேன், ஏதாவது விஷயம்னா என்னை வந்து மீட் பண்ணுன்ற மாதிரி அவன் எந்திரிச்சு போயிடுவா. போகும்போது ஹீரோ மறைச்சு வச்ச போட்டோவையும் எடுத்து பார்த்துட்டு தான் இங்க கிளம்பி போயிடுவா. அந்த பொண்ணு வெளியே கிளம்பி போகும்போது தான் வாட்சன் உள்ள வருவான். அந்த பொண்ணு ஒரு வண்டியில ஏறி உட்கார்ந்த உடனே ஒருத்தன் யாருன்னே தெரியாது அவன் தான் அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டோம் இல்ல, ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டியான்னொன்னே கொடுத்துட்டேன், ஒரு ஆளை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், 24 மணி நேரத்தில் அவன் கண்டுபிடிச்சிருவான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்வா. அதே தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் வச்சு நான் பண்ண வேண்டிய வேலையை பண்ணிடுவேன் அப்படின்னு நான் பேசிட்டே இருக்கும்போது குதிரை வண்டிக்கு முன்னாடி வந்து யாரோ விழுந்துடுறா. விழுந்துட்டு ஐயா உங்க குதிரை வண்டிக்காரன் சரியா ஓட்ட மாட்டேங்கிறான், ஏதாவது காசு கொடுன்ற மாதிரி பிச்சை கேட்பான். உடனே அவர் கன் எடுத்து மிரட்டுவார் பாருங்க, ஐயா என்ன சுற்றாதீங்க மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் அடுத்து வாட்சன் கிட்ட ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். வாட்சன் அந்த லெட்டரை படிச்சுட்டாம்புல இருக்கு. ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும் தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, அந்த பொண்ணை நம்பாத, ஏற்கனவே உன்னை கழட்டி விட்டு போனவ தானே, மறுபடியும் உன்னை அவ யூஸ் பண்ணிப்பான்ற மாதிரி வாட்சன் சொல்லுவான். இல்ல நான் அந்த கேஸ் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், அந்த பொண்ணு ஒரு ப்ரொஃபஸர் கீழே தான் வேலை பார்க்கறான்னு நினைக்கிறேன், ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் அவன் வேலை பார்க்கறான்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். இதையும் கண்டுபிடிச்சியான்னு கேட்கும்போது ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த பொண்ணு போன உடனே ஹீரோ ஒரு டம்மி மூக்கை ஒட்டிக்கிட்டு வாட்சன் கிட்ட இருந்து கோட்டை எடுத்துக்கிட்டு ஜம்ப் அடிச்சு வெளியே போயிருப்பான். ஒரு வீட்டுக்குள்ளேயே வாட்சிக்கிட்டு வந்துருவான். வாட்சன் ஹெல்ப் பண்றான்ற மாதிரி கேட்டா அவன் ஹெல்ப் பண்ணாம ஜன்னல் முட்டு போயிருவான். நல்ல நண்பனா இருக்கானே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே மாறு வேஷம் போட்டு கரெக்டா அந்த வண்டியாண்ட போயிருப்பான். வண்டியாண்ட போய் பிச்சை எடுத்ததே நம்ம ஹீரோ தாங்க. அப்பதான் ஒரு ப்ரொஃபஸருங்கிற விஷயத்தையும் இவன் பார்த்துட்டு வந்திருப்பான். அவன் கையில ஒரு சின்ன கன்னு கூட இருக்குன்ற மாதிரி ஹீரோ எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பான்.
அப்ப அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரர் வந்து, "சார் உங்கள இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டுன்னு வர சொன்னாருன்ற" மாரி சொல்லுவான். என்ன விஷயம்னு கேட்டோனே, "பிளாக்வுட் கல்லறையிலேருந்து எந்திரிச்சு வந்துட்டான்ற" மாரி சொல்லுவாங்க. இத கேட்டோனே வாட்சன் கூட அதிர்ச்சி ஆயிடுவான். ஏன்னா நான் தானே உன்னோட பல்ஸ் செக் பண்ணேன்ட்டு. ஹீரோ உடனே வா கல்லறைக்கு போலான்ற மாரி கூப்பிட்டா வாட்சன் வரமாட்டான். "நீ ஒரு டாக்டரா இருந்து ரிப்போர்ட் குடுத்துருக்க. நீ செத்துட்டான்னு சொன்ன ஒரு ஆளு உயிரோட வந்திருக்கான். உனக்கு தான்டா களங்கம். வரியா இல்லையான்ட்டு மிரட்டின உடனே, ச்சே நம்ம மானம் போயிடும் போல இருக்கே. சரி வரேன் அப்படின்ற மாரி ஒத்துக்கிட்டு வாட்சன் கூட வரான். எப்படின்னு தெரியல. இங்க இருக்கிற அந்த கல்லே ஒரு 500 கிலோ வெயிட் இருக்கும். அந்த கல்லை எப்படி அவன் உடைச்சுக்கிட்டு வெளிய வந்தான்னே புரியல. போலீஸ்காரங்க எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. ஒரு வெட்டியான் தான் இத பார்த்துருக்காங்கன்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த வெட்டியான் கிட்ட போய் வாட்சன் பேசிட்டு இருப்பான். ஹீரோ வந்து அங்க இருக்கிற கல்லை வேற நக்கி நக்கி பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி சவப்பெட்டி எடுத்து தரங்கடா அப்படின்னோடனே சவப்பெட்டி திறந்து பார்த்தா வேற ஒரு பொணம் இருக்கும். ஹீரோ நீ ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும்னு போட்டோ கொடுத்துட்டு போயிருப்பா. அந்த ஆளோட பொணம் தான் அங்க இருக்கும். அப்போ செத்து போனவங்க கிட்ட ஒரு பாக்கெட் கிளாக் இருக்கும். அந்த கிளாக்கை மட்டும் ஹீரோ யாருக்குமே தெரியாம எடுத்துப்பான். அடுத்து வாட்சனும் ஹீரோ போகும்போது அந்த வாட்சை வந்து ஃபுல்லா ஹீரோ ரிசர்ச் பண்ணிட்டாம்ல இருக்கு. அந்த வாட்சை அடகு வச்சு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அடகு வச்ச இடத்தோட இனிஷியல் என்னன்னு எழுதி இருக்குன்ட்டு கரெக்டா அந்த கடையை கண்டுபிடிச்சிருவான். சரி மேரிக்காக ஒரு மோதிரம் வாங்கணும்னு நினைக்கிறேன்ல, வா வாங்கலாம். இந்தா உனக்காக நான் பெட் கட்டின பணமும் இருக்குன்ற மாதிரி ஹீரோ கொடுப்பான். சரி போலான்ட்டு போகும்போது ஒரு லேடி, எதிர்காலத்தை என்னால சொல்ல முடியும், அதுவும் மேரியை பத்தி சொல்ல முடியும்ன்ற மாதிரி வாட்சனோட கையை பிடிச்சி பாப்பா. மேரியை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும், மேரியை பத்தி வேற என்ன சொல்லுங்கன்ற மாதிரி கேட்பா. மேரி வந்து கொஞ்ச காலத்துலயே குண்டாயிடுவா, அப்புறம் முடியெல்லாம் வெளுத்துரும், பல்லெல்லாம் கொட்டிரும், மூஞ்செல்லாம் பொறி பொறியா வந்துரும்ன்ற மாதிரி சொல்லுவா. இது எல்லாமே கேட்டு வாட்சன் வித்தியாசமா ஃபீல் பண்ணுவா. என்னன்னு பார்த்தா இதுவும் நம்ம ஷெர்லாக்கோட வேலை தான். சும்மா கிண்டல் பண்றதுக்காக இந்த லேடியை செட் பண்ணி வச்சிருப்பான். அடுத்து வாட்சன் போய் மோதிரத்தை வாங்குறான். மோதிரத்தை வாங்குற அதே இடத்துல தான் செத்து போனவன் பாக்கெட் வச்சும் அடகு வச்சிருப்பான். அதனால அவனோட வீட்டு அட்ரஸையும் ஹீரோ கேட்டு வாங்கிடுவான். சரி நான் அந்த வீட்டுக்குள்ள போறேன் வரியான்ற மாதிரி ஹீரோ கூடுவான். இல்ல நான் மேரியை போய் பார்த்து டின்னருக்கு போலான்னு இருக்கேன், நீ போ, நான் வரவே மாட்டேன்ற மாதிரி ஷெர்லாக்கை விட்டு போயிடுவான். சரி நான் தனியாவே போறேன்ட்டு ஷெர்லாக் போய் கதவு திறந்துகிட்டு இருப்பான். இருந்தாலும் நட்பாச்சே விட்டு கொடுத்துருவானா? அந்த டோர் கதவை அடிச்சு தொடக்கிறதே வாட்சன் தான். உன்ன மாதிரி ஒரு நண்பர் இருக்கிற வரைக்கும் நான் கவலையே பட மாட்டேன்டா, வா உள்ள போய் தேடலான்ட்டு தேடிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய லேபே இருக்கும். அந்த இடத்துல கெமிக்கல் ஸ்மெல்லா இருக்கும். இந்த இடத்துல தான் அவன் வேலை பார்த்துருக்கான்ல இருக்கு. கண்டிப்பா அவன் சயின்டிஸ்டா தான் இருப்பான்ற மாதிரி ஹீரோ எல்லாத்தையும் நோண்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல பார்த்தா பேப்பர் எதுவும் எரிச்சிருப்பாங்க. இந்த பேப்பர் அவன் எரிச்சு மறைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கான். இந்த கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பேப்பர்ல இருக்க அச்சு எடுக்க முடியுதா பாருன்ற மாதிரி ஹீரோ வாட்சன் வேலை கொடுத்துருவான். அதுக்கப்புறமா அந்த இடத்துல சுத்தி பார்த்தா அந்த இடத்துல ஏதோ தேன் இருக்கும், தவளைங்கெல்லாம் தண்ணிக்குள்ள இறந்து போயிருக்கும், அப்புறம் ஏதோ ஒரு பிளான்ட் வகை வேற இருக்கும். இதெல்லாம் என்னன்னு ஹீரோ யோசிச்சு பார்க்கும்போதே வாட்சன் அச்சு எடுத்துருவான். அதுல ஒரே ஒரு லோகோ வரும், அது பிளாக்வுட்டோட லோகோ. இவன் பிளாக்வுட் கீழே தான் வேலை பார்த்திருக்கான்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏதோ சாக்லேட் ஸ்மெல் வருது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா 2 பேர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க அந்த இடத்தையே அழிக்க தான் வந்திருப்பாங்க. கையில பெட்ரோல் கேன்லாம் இருக்கும். ஒழுங்கு மரியாதையா உங்களை யார் அனுப்பிச்சேன்னு சொல்லிட்டீங்களா, நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அவங்க 2 பேர் வேற ஒருத்தனை கூப்பிடுவாங்க. அவன் பார்த்தா ஜெயிண்ட் மாதிரி இருப்பான். ஹீரோ உடனே வாட்சன் நீ இவங்க 2 பேரை பாத்துக்கிறியா இல்ல அவனை பாத்துக்கிறியான்ற வரை கேட்பான். வாட்சன் உடனே அவங்க 2 பேர் கூட சண்டை போட போயிருவான். ஹீரோ இந்த ஒருத்தன் கூட சண்டை போட்டுன்னு இருப்பான். ஹீரோ செம்ம அடி வாங்கிட்டு இருப்பான். அவன் செம்ம ஹைட்ல இருக்கான்ல. அப்போ ஹீரோ கிட்ட வந்து ஒரு கேஜெட் கிடைக்குது. அதுல வந்து கரண்ட் பாஸ் ஆகுது போல இருக்கு. அதை தொட்டாலே அவன் போய் விழுந்துகிட்டு இருப்பான். அப்புறமா அதை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும், வீல் மாதிரி இருக்கும். அதை சுத்தி சார்ஜ் பண்ணி கையில எடுத்துப்பான். வாட்சன் வந்து ஒருத்தன் கொல்ல போவான். கரெக்டா ஹீரோ சண்டை போடுறவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து அவன் மேல விழ வச்சிருவான். அவன் எந்திரிச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆனா போதுன்ட்டு ஓடிடுவான். ஹீரோ விடாம பின்னாடியே போவான். அவன் கப்பல் சைடு ஒரு இடத்துக்கு போயிடுவான். யாருக்காக வேலை செய்யற சொல்லணும்னு, வேற யாருக்காக, பிளாக்வுட்காக தான். அவர் எந்திரிச்சு வந்துட்டாரு, இந்த உலகத்தையே அழிக்க போறான்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். இது மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஹீரோ ஷாக் கொடுக்க ட்ரை பண்ணுவான். இல்ல ஷாக்கே வராது, ஏன்னா அதோட சார்ஜ் தீந்துருச்சு. அதுக்கப்புறமா அவன் ஃபுல்லா ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிருவான். வாட்சன் அந்த இடத்துக்கு கன் எடுத்துட்டு வந்துருவான். அவன் ஹீரோ அடிக்கிறன்ற பேர்ல கப்பலுக்கு சப்போர்ட்ல இருக்கிற மொத்த கட்டையும் அடிச்சு உடச்சிருவான். கிட்டத்தட்ட சாவு வேண்டியது நம்ம ஹீரோ வாட்சன் தான் வந்து காப்பாத்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன, இவங்க ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. உன்ன மாதிரி ஒரு நண்பனை நான் பார்த்ததே இல்லை, என் ரூம்ல எல்லா இடத்தையும் நாஸ்தி பண்ணுவேன், என் நாயை கொலை பண்ண ட்ரை பண்ணுவேன், என் ட்ரெஸ் எடுத்து போட்டு பண்ற மாதிரி சொல்லுவான். அது நம்ம ரூமு, நம்ம ட்ரெஸ், நம்ம நாயின்னுவான். இல்ல நான் அப்படி பார்க்கவே இல்லை, நீ பண்ண வேலையால நான் மேரி கூட சாப்பிட வேண்டியது இப்போ எங்க வந்து உட்காந்துருக்கேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி கத்துமா. அப்படி எங்கடா இவங்க இருக்காங்கன்னு பார்த்தா ஜெயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வாட்சனை பெயில் எடுக்கிறதுக்காக மேரி அங்கே வந்திருப்பா. வாட்சன் போகும்போது ஹீரோ போ ட்ரை பண்ணா, அவருக்கு மட்டும்தான் பெயில், உனக்கு ஜெயிலு அப்படின்ற மாதிரி ஹீரோ பிடிச்சி உள்ள தள்ளிடுவாங்க. ஹீரோ திரும்பி பார்த்தா எல்லா கைதிகளும் ஹீரோ டெரரா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆஹா கும்மிடுவாங்க போல இருக்குன்ட்டு ஹீரோ அவன் திறமையை யூஸ் பண்ணி அங்கே எல்லாருக்கும் கதை சொல்லிக்கிட்டு இருப்பான். எல்லாரும் இன்ட்ரெஸ்டா கேட்டுன்னு இருப்பாங்க. அடுத்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் வந்து, எந்திரிச்சு வா, நீ சரியான கிரிமினலா இருக்கியே, எல்லாரையுமே கவர் பண்ணிட்டேன்ற மாதிரி ஹீரோ கூப்பிட்டு போவாரு. நீங்க சரியான போலீஸா இருந்தா நான் எப்படி இருக்க போறேன்ட்டு ஹீரோ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோவை வந்து பெரிய ஆட்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நியூஸ் பேப்பரை காட்டுவாரு. பிளாக்வுட் வெளியே வந்தது மக்களுக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. உன்னை பெரிய ஆட்கள் ரிலீஸ் பண்ணாங்களே, அவங்க உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க கூட போன்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுருவாரு. அவங்க பார்த்தா ஹீரோட கண்ணை கட்டி அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. கண்ணை திறந்தவண்ணே, உங்களுக்கு இந்த இடம் தெரியக்கூடாதுன்னு தான் நாங்க அப்படி கூப்பிட்டு வந்தோன்ற மாதிரி பெரிய மனுஷன் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாரு.
நான் வர வழியில ஒரு பேக்கரியை தாண்டி வந்தேன். அந்த பேக்கரி தாண்டி எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அந்த பேக்கரியில தான் கேக்ல ஒரு விதமான ஒயினை மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு லெஃப்ட், ஒரு ரைட்டு, அப்புறம் ஒரு பள்ளத்துல விட்டோம். இப்போ நான் எங்க இருக்கேன்ற இடத்தோட பேரை சொல்லுவான் பாருங்களேன், அந்த ஆளே மறந்துருவாரு. அதுக்கப்புறமா நீங்க ஒரு குழுல இருக்கீங்க, த டெம்பிள் ஆஃப் த 4 ஆர்டர்ஸ். அதோட தலைவரே நீங்க தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான் பாருங்களேன். உங்ககிட்ட இருந்து எதுவுமே மறைக்க முடியாது போல இருக்குன்ற மாதிரி அவர் பேசுவாரு. அடுத்து அந்த இடத்துக்கு 2 பேர் வருவாங்க. ஒருத்தர் ஹோம் செக்ரட்டரியா இருப்பாரு, இன்னொருத்தர் அமெரிக்காவோட அம்பாசிடரா இருப்பாரு. நாங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு கேஸ் தர போறோம். பிளாக்வுட்டை நீங்க தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் இந்த உலகத்துல பயத்தை பரப்பிட்டு இருக்கான்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. பயம் ரொம்ப கொடிய நோய். உங்களுக்கு உங்க பையனை பத்தியே பயம் போல இருக்குன்ட்டு ஹீரோ சொன்னோன்னா அந்த பெரிய மனுஷன் அதிர்ச்சியில நிப்பாரு. பிளாக்வுட்டோட கண்ணும் உங்களோட கண்ணும் ஒரே மாதிரி இருக்கு, சேம் கலரு. அதுக்கப்புறமா காது கூட ஒரே மாதிரி இருக்கு. ரத்த சொந்தங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். ஒன்று நீங்கள் அண்ணன் தம்பிங்களா இருக்கலாம், இல்லை அப்பா பையன்லாம் இருக்கலாம். இந்த கேஸில் நீங்கள் அப்பா பையன் தானேன்னு சொன்னோன்னே சில பேருக்கு தான் இந்த விஷயம் தெரியும். இதை நீங்கள் யார்கிட்டயே சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அவனோட அம்மா ஒரு சூனியக்காரி தான். அவளை ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கப்புறமா இவன் ரொம்ப ஈவலா மாற ஆரம்பிச்சிட்டான். அவன் போற இடத்துல மரணம் உறுதியாயிடும். அவனை எப்படியாவது நீங்க பிடிச்சே ஆகணும், அவனுக்கு தண்டனை தரணுன்ற மாதிரி இவர் பேசுவாரு. அடுத்து அந்த தலைவர் வந்து ஹீரோ கிட்ட ஒரு புத்தகத்தை தராரு. இந்த புக்ல இருக்கிற மந்திரங்களை பயன்படுத்தி தான் அவன் சக்திசாலியா இருக்கான்ற மாதிரி புக்கை காட்டுவாரு. இவங்க கூட ரிச்சுவல் பண்ற ஒரு கூட்டம் தான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு இந்த விஷயத்துல தெரியும், ஆனா எங்களுக்காக இந்த உதவியை பண்ணி ஆகணும். உங்களுக்கு எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஹோம் செக்ரட்டரி கேட்பாரு. காசுக்காக இல்ல, இந்த கேஸை நானே சால்வ் பண்றேன். போகும்போது அந்த தலைவரை பார்த்து, உங்க குடும்பத்துல எல்லாருமே செத்துட்டாங்கன்னு சொன்னீங்க, நீங்க இன்னும் எத்தனை காலம் உயிர் வாழ போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு போயிடுவாரு. அடுத்து ஹீரோ வந்து ஹீரோனியை பார்க்க வந்திருப்பான். இந்த வைன் தான் உனக்கு பிடிக்கும்ல, இதை தர குடிக்கலான்ற மாதிரி கொடுத்துட்டு அவள் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருப்பா. நீ கொடுத்த கேஸ் முடிஞ்சிருச்சு, அந்த ஆள் செத்து போயிட்டான், அவன் வந்து பிளாக்வுட்டோட சமாதியில தான் இருந்தான்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அப்புறம் அந்த ப்ரொஃபசர் உன்னை தொல்லை பண்றாருன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். கரெக்டா ஹீரோ நீ கண்டுபிடிச்சிட்டு, அப்ப அந்த பிச்சைக்காரனை வந்தது நீ தானே. அந்த வைனை வாங்கி அவ குடிக்கவே மாட்டா. ஆனா ஹீரோ குடிச்சோன்னா மயக்கம் வர மாதிரி கீழே உட்காந்துருவான். அந்த வைனுக்குள்ள மயக்கம் மருந்த கலந்து அந்த ஓட்டையை கூட அவ அடைச்சி வச்சிருக்கா. என் கூடயே வந்துரு ஹோம்ஸ், நம்ம இங்கேருந்து போயிடலான்ற மாதிரி அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருப்பா. ஹீரோ மயங்கிருவான். அதுக்கப்புறமா அந்த தலைவரை கட்டுறாங்க. அவர் பாத்டப்ல இருப்பாரு. திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி நடுங்குறாரு, ஃபிக்ஸ் வந்த மாதிரி. அந்த இடத்துல பார்த்தா அவரோட பையன் வந்து உட்காந்துட்டு இருப்பான், பிளாக்வுட். அவர் துடிச்சு சாகும்போது அவரோட கையில இருக்கிற மோதிரத்தை மட்டும் எடுத்து அவன் மாட்டிக்கிறான். அடுத்து நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ட்ரெஸ்ஸே இல்லாம கையில 2 பக்கமா ஹேண்ட் கஃப் போட்டு கட்டில உட்காந்துக்கிட்டு இருப்பான். வேலை செய்யறவங்க வந்தோடனே, மேடம் இங்க பாருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ஒரு டிடெக்டிவ். ஒரு பொண்ணு இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டு போயிட்டா. கரெக்டாக இந்த பில்லோக்கு கீழே ஒரு சாவி இருக்கு, அதை எடுத்தீங்கன்னா திறந்துடலான்ற மாதிரி சொல்லுவா. அந்த லேடி தப்பா புரிஞ்சுட்டா இங்கே ஓடிடுவாங்க. அவங்க போய் போலீஸ்க்கு தான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. போலீஸ்காரங்க வந்து கூப்பிட்டு போகும்போது, நல்ல வேலை நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு இப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சுது, வாங்க அந்த பெரிய தலைவர் செத்துட்டாரு, அந்த கேஸை நம்ம போய் பார்க்கலான்ற மாதிரி போலீஸ்காரங்க ஷெர்லாக் ஹோம்ஸை கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு போனோன்னே ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்ற மாதிரி கேட்பாரு. மோதிரம் மட்டும் மிஸ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. பாட்டப்ல இருந்த தண்ணி எங்கன்னு கேட்டால் அதை நாங்கள் எடுத்துட்டு வந்து சொல்லுவாங்க. ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிடுவான். எதுக்கு அதை எடுத்தீங்க, அதுதான் ஒரு எவிடன்ஸு. சரி ஓகே, நீங்க வெளியே எங்கேயாவது போய் கால் தடங்கள் ஏதாவது இருக்கான்னு தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் அமுச்சு விட்டுருவான். கையில் ஒரு பர்ஃப்யூம் ஸ்ப்ரே மாதிரி வச்சிருப்பான். அதை யூஸ் பண்ணும்போது அது வேற வழியா வெளியே போயிட்டு இருக்கும். அந்த பக்கம் ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு போல இருக்கு. அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போனா அங்கே ஏகப்பட்ட எலும்புகள் இருக்கும், ரக்கெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்பான். போலீஸ்காரங்க வந்தோடனே, இந்த ரூம்ல எதுவும் உருப்படியா கிடைக்கல, வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டின்னு போயிடுவான். அதுக்கடுத்து அமெரிக்காவோட அம்பாசிடர் காட்டுறாங்க. அவர் வந்து மழையில நனைஞ்சுக்கிட்டே ஒரு பில்டிங்குள்ள வராரு. அந்த இடத்துல ஃபுல்லா எல்லாருமே மீட்டிங் போட்டுன்னு இருக்காங்க. அந்த ஹோம் செக்ரட்டரியும் அங்கேதான் இருப்பான். நம்மளோட தலைவர் இறந்து போயிட்டாரு. இப்போ நம்ம த டெம்பிள் ஆஃப் த 4 ஆர்டர்ஸ் டீமுக்கு ஒரு புது தலைவரை தேர்ந்தெடுக்க போறோம். அவர் தான் பிளாக்வுட் அப்படின்ற மாதிரி பிளாக்வுட்டை காட்டுறான். இவன் பிளாக்வுட்டுக்காக இப்போ வேலை பார்க்குறான். என்ன விளையாடிட்டு இருக்கியா, இதை நான் எதிர்த்தே தீர்வுன்ற மாதிரி பிளாக்வுட் அங்கே வந்தோடனே கன்னை வச்சு மிரட்டுவான். என்ன சுடாத, என்ன சுட்டனா அழிவு உனக்கு தான், சாத்தான் எனக்காக நிற்பான் அப்படின்ற மாதிரி இவன் திரும்பிடுவான். இவரும் அதை கண்டுக்காம ஷூட் பண்ணோன்னா அவனுக்கு எதுவுமே ஆகாது. இவர் நெருப்புல எரிஞ்சுக்கிட்டே வெளியே போய் விழுந்து இறந்து போயிடுறாரு. உங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னா என் கூட சேர்ந்துருங்க, சாத்தான் உங்களை காப்பாத்துவான், சம்மதிச்சிங்கன்னா இந்த தீர்த்தத்தை குடிங்கன்ற மாதிரி தரான். எல்லாருமே அதை மாற்றி மாற்றி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோ வீட்டுக்குள்ள ஒரு உடம்பு எடுத்துன்னு வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான். இது என்ன உடம்புன்னு கேட்டா, அந்த ஆராய்ச்சியாளர் வீட்டில் 2 பேர் கூட சண்டை போட்டல, அதுல ஒருத்தனோட உடம்பு தான். இந்த உடம்ப நான் ரிசர்ச் பண்ணி ஆகணும்ட்டு அவனோட முடியை எடுத்து கொளுத்தி பார்ப்பான். அது பார்த்தா ஒரு மாதிரி கிரீன் ப்ளூ கலர்ல எரியும். இவன் ஏதோ தொழிற்சாலையில வேலை பார்த்துருக்கான் போல இருக்கு. கெமிக்கல் நிறைய எக்ஸ்போஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்து அவனோட கையில நிலக்கரி இருக்கு. இந்த மாதிரி இடம் எங்க இருக்குன்னு கேட்டோன்னா வாட்சன் ஒரு இடத்தோட பேரை சொல்லுவான். சூப்பர் வாட்சன், இந்த தடவை அந்த பிளாக்வுட் கையங்களுமா நம்ம கிட்ட மாட்ட போறான்ற மாதிரி கிளம்பி போவான். வாட்சன், நான் ஒன்றும் வரல, நான் மேரியை பார்க்க போறேன்ற மாதிரி சொல்லுவான். சே, வருவேன்னு நினைச்சேன், சரி நானே போறேன்ற மாதிரி ஹீரோ சோகமா போயிடுவான். வாட்சன் போயிட்டானே அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த டேபிள்ல கன் இருக்கும்.
வேணும்ட்டு தான் விட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி வாட்சன் டென்ஷனாக வரான். அதாவது வாட்சன் கூட வரணும்ட்டு ஹீரோ கண்ணை விட்டு போயிட்டு இருப்பான். அடுத்து வேற வழி இல்லாம ஹீரோ கூட வாட்சன் வந்து அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருப்பாங்க. போய் அந்த இடத்துல பார்த்தா அங்க கூட ஒரு ரிசர்ச் லேப் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ரிசர்ச் லேப் இருக்கு, இங்க இருந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய கருவி இழுத்துட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்குன்ற மாதிரி ஹீரோ அடையாளத்தை எல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான். அது வந்து மீட்டை அறுக்கிற இடம் போல இருக்கு. அந்த இடத்துல பிளாக்வுட்டோட வாய்ஸ் கேட்கும். இந்த தடவை உன்னுடைய அழிவை யாராலும் தடுக்க முடியாது. நீ மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்து கூட மோதிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியல. உனக்காக ஒரு பரிசை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிடுவான். கன்ல இருக்கிற மொத்த புல்லட்டையும் வேஸ்ட் பண்ணிடுவான் பயந்து. என்னடா எல்லா புல்லட்டையும் வேஸ்ட் பண்றேன்ற மாதிரி வாட்சன் கத்துவான். என்ன கிஃப்ட் காத்திருக்குன்னு பார்த்தா ஹீரோனி வந்து ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா போல இருக்கு. அவளை கட்டி பார்பிக்யூவா மாத்த போறான். ஹீரோ காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடி வாட்சன் அப்படின்ட்டு ஒரு போர்வை எடுத்துட்டு போய் அந்த பொண்ணை போத்தி அவனை ஒளிஞ்சிப்பான். வாட்சன் தான் எப்படியும் நெருப்பை கட்டுப்படுத்திடுவான். நெருப்பை எப்படி அணைச்சோடனே லாக்கப்பை ரிலீஸ் பண்ண பார்ப்பாங்க. ஆனா அந்த லாக்கப்பை உடைக்கவே முடியாது, வேற டைப் லாக்கப்பா இருக்கும். ஆஹா, இது உடைக்க முடியலன்னு பார்க்கும்போது இன்னொரு மிஷின் ஆன் ஆயிடும். அந்த மிஷின்ல வந்து மீட் வந்து 2 துண்டா வெட்டிக்கிட்டு இருக்கும் ரம்பத்து மூலமா. கரெக்டா வாட்சன் போய் பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு 3 பேரும் அந்த பைப்பை பிடிச்சி தொங்கி பைப்பை உடைச்சிருவாங்க. அந்த பொண்ணு ஜஸ்ட் மிஸ், அந்த மிஷின்ல விழ வேண்டியது ஹீரோ தான் பிடிச்சி காப்பாத்துவான். சரி நான் போய் பிளாக்வுட்டை பிடிக்கிறேன்ட்டு வாட்சன் வெளியே போயிடுவான். ஹீரோவும் பின்னாடி வந்துகிட்டு இருப்பான். வாட்சன் ஏதோ ட்ராப் ஆன் பண்ணிடுவான் போல இருக்கு. வராதீங்க அப்படின்ற மாதிரி திரும்பி கத்துவான். அப்படியே அந்த இடத்துல பாம்பு பிளாஸ்ட் ஆகும் பாருங்களேன். ஹீரோனையும் ஒரு பக்கம் போய் விழுவாங்க, வாட்சன் ஒரு பக்கம் விழுந்துருவான். ஹீரோக்கு காதே கேட்காது, ஒரு மாதிரி பயங்கர ஸ்டேஜ்ல கிடப்பாங்க கொஞ்ச நேரம். அந்த இடத்துல ஒரு போலீஸ்கார் தான் ஓடி வருவாரு. ஹோம்ஸ், உங்களுக்கு எதுவும் ஆகல? ஹோம் செக்ரட்டரி உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க, எல்லா போலீஸும் உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க, எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிக்கங்கன்ற மாதிரி சொல்லி ஷெர்லாக் ஹோம்ஸை காப்பாத்தி விட்டுருவாரு. அடுத்து ஹீரோனி எப்படியாவது இங்கேருந்து ஓடிடலான்ற மாதிரி ஒரு ட்ரெயின் ஏறி போறா. ட்ரெயின்ல பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் உட்காந்துக்கிட்டு இருப்பான். நான் சொல்லாம இந்த ட்ரெயின் போகாது, அதே மாதிரி தான் நீயும் நான் சொல்லாம எங்கேயுமே போகக்கூடாது. நான் உனக்கு கொடுத்த வேலை என்னாச்சுன்னு கேட்டோன்னே, நீங்க கண்டுபிடிக்க சொன்னால்தான் ஏற்கனவே செத்துட்டார்ல, இதுக்கப்புறம் என்ன தொல்லை பண்ணாதீங்கன்ற மாதிரி ஹீரோனி சொல்வா. ஒழுங்கா அவனை ஓன் பின்னாடி சுத்த வைக்கிற வேலையை மட்டும் பாரு, இல்லைன்னா அடுத்த டெட் பாடி ஷெர்லாக் ஹோம்ஸ் தான்ன்ற மாதிரி மிரட்டுவான். வேற வழி இல்லாம ஹீரோனையும் சரின்ட்டு ஒத்துக்கிறா. அப்புறம் வாட்சனை காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதே இடத்துல மேரியா வந்து நின்று வருத்தப்பட்டு இருப்பாங்க. இவர் ரெஸ்ட் எடுத்தா போதும், கொஞ்ச நேரத்துல சீஃப் டாக்டர் வந்துருவாருன்ற மாதிரி பேசுறாரு டாக்டர். ஒரு நிமிஷம் நில்லுங்கன்ற மாதிரி பின்னாடி மேரி வந்துகிட்டே இருக்கா. யாருன்னு பார்த்தா ஷெர்லாக் தாங்க வேஷம் போட்டு வந்து பார்த்துட்டு போயிருக்கான். இப்போ போலீஸ்காரங்க வேற இவரை தேடுறாங்களே, அதனாலதான். என் அளவுக்கு உங்களுக்கு அவர் மேல அக்கறை இருக்குன்றது எனக்கு தெரியும். உங்க மேல இதுல எந்த தப்புமே இல்லை. அவர் உங்களுக்காக என்ன வேணா செய்வாரு, உங்களை அவ்வளவு முழுசா நம்புறாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோ இப்போ வந்து ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்கான். தான் தான் ஃப்ரெண்டை இழுத்து விட்டு இப்பேற்பட்ட ஆபத்துல மாட்டிட்டோமோ நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பான். அவர் அங்கிருந்து போகும்போது என்ன ஆனாலும் கேஸை மட்டும் முடிக்காம விடாதீங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. அடுத்து ஹீரோ நைட்டு ஃபுல்லா அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மந்திர புத்தகத்தை எடுத்து அந்த சடங்கையும் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். நைட் எல்லாம் அந்த மண்டையில தான் ஓடிட்டு இருக்கும் போல இருக்கு. படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோனி தான் வந்து எழுப்புறா. பக்கத்துலயே வாட்சனும் இருக்கான். என்ன வாட்சன் அவ்வளோ சீக்கிரத்தில் ரெடி ஆகிட்ட போல இருக்குன்ற மாதிரி பேசினா, யாரோ என்னை பார்க்க ஒரு முட்டாள் டாக்டர் வந்துட்டு போனானா, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சரியா இருக்குன்ற மாதிரி பேசுவான். ஹீரோனி வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வாண்டடுங்கிற நியூஸ் பேப்பரோட எடுத்து காட்டுவா. அடுத்து ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவான். த டெம்பிள் ஆஃப் த 4 ஆர்டர்ஸ் இந்த சிம்பிளை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிம்பிளுக்கு அர்த்தம் வேற ஒரு பரிமாணத்துக்கே இங்கேருந்து நம்ம போலான்றது தான். இவங்க நடத்துற சடங்குல சில உயிரினங்களை பலி கொடுப்பாங்க. சிங்கத்தோட நகம், எருமையோட வாலு, கழுகோட இறகு, அப்புறம் மனுஷனோட தலை. இப்போ இவங்க மனுஷங்களை வச்சு அந்த சடங்கை பெருசா பண்ணியிருக்காங்க. அந்த இறந்து போன தலைவரோட இடத்துல இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். மனுஷனோட முடி கூட எனக்கு கிடைச்சிது. மொத்த ட்ரையாங்கிளையும் ஃபர்ஸ்ட் நம்ம மேட்ச் பண்றது தான் நம்மளோட வேலை. முதல்ல இறந்து போனது அந்த சயின்டிஸ்ட், எரும மாட்டை குறிக்குது. 2வது இறந்து போனது அந்த தலைவர், அவர் தான் சிங்கத்தை குறிக்கிறாரு. 3வது இறந்து போனது அமெரிக்காவோட அம்பாசிடர், அவங்க அமெரிக்கா நாட்டோட சின்னமே கழுகுதான், அதனால அவர் பறவையை குறிக்கிறாரு. 4வது கொலை எங்க நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா பார்லிமெண்ட்ல தான் அது நடக்க போகுது. இந்த மாதிரி இவங்க பேசிட்டே இருக்கும்போது போலீஸ் வந்துருவாங்க. ஹீரோ உடனே லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு ஒரு கதவை திறந்து உள்ள அமுச்சு விடுறான். வாட்சனும் உள்ள இறங்கி போகும்போது ஒரு பேப்பர் தரான், இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு. ஆனா அவன் போக மாட்டான். ஒரு வழியா மாட்டினியா, வா போலாம் அப்படின்ற மாதிரி இவனை கைது பண்ணி கூப்பிட்டு போய் ஹோம் செக்ரட்டரி முன்னாடி நிறுத்தி வச்சிடறாங்க. நீ எப்படி இன்ஸ்பெக்டர் ஆனேன்னு இப்பதானே எனக்கு தெரியுதுன்னு சொன்னோன்னே ஓங்கி ஹீரோட வயிற்றுலயே ஒரு குத்து. இவரை இப்படி அடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார், நான் இங்கேருந்து கிளம்புறேன்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போயிடுவாரு. ஹீரோ உடனே அங்க இருக்கிற மொத்த இடத்தையும் நோட் பண்ணிட்டு, நீ ஆரம்பத்துல இருந்தே பிளாக்வுட்டுக்காக தான் வேலை பார்த்திருக்கல, அந்த மாதிரி பேசிக்கிட்டே சிம்னி வழியா போக வேண்டியது, அந்த புகையை வந்து பிளாக் பண்ணிடுறான். அந்த இடத்துலயே புகை சுத்திக்கிட்டு இருக்கு. உன்னோட பூட்ஸை தடவை சடங்கு நடக்கும் போதே நான் பார்த்திருக்கேன். நீ ரொம்ப புத்திசாலி தான் ஷெர்லாக் அப்படின்ட்டு சுடுறதுக்கு கன் எடுத்து திருப்புறான். பார்த்தா ஃபுல்லா புகை மூட்டமா இருக்கும். ஹீரோ விலங்க கூட கழட்டி தூக்கி போட்டுருவாங்க. உன்னோட ஷூல கொஞ்சம் சேரு இருக்கு, பேண்ட்ல அப்புறம் அழுக்கு இருக்கு, உன் மேல இருக்கிற ஸ்மெல்ல பார்த்தா ஏதோ ட்ரைனேஜ்ல வேலை பார்த்திருக்கேன், அப்புறம் உன்னோட விரல்ல காயம் இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா பார்லிமெண்ட் கீழே இருக்கிற ட்ரைனேஜ்ல ஏதோ வேலை பார்த்திருக்கீங்கன்னு ஹீரோ சொல்லிருப்பான். ஆனா நீ இப்போ சாக்க போற ஷெர்லாக் அப்படின்னு அவன் சுடும் போது ஜன்னல்ல இருந்து குச்சிடுறான். ஹீரோ தண்ணியில தான் விழுந்திருப்பான். அதே இடத்துல தான் வாட்சனும் இருப்பான். இதுதான் ஹீரோட பிளான் போல இருக்கு. போலீஸ்காரரும் நல்லவர் தான், சும்மா அவன் முன்னாடி அப்படி நடிச்சிருப்பாரு. இந்த இடத்துக்கு என்ன கூப்பிட்டு வந்து விடும்போது அவர் தான் கிட்ட சாவியும் கொடுத்தாரு லாக்அப் கானதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அடுத்து நம்ம எங்க போறதுன்னு கேட்டோம்னா பார்லிமெண்ட் கீழே இருக்கிற ட்ரைனேஜ்க்கு போகணுன்ட்டு கப்பலை திருப்பி அங்கே போயிட்டு இருக்காங்க. இங்க பார்லிமெண்ட்ல எல்லா ஆளுங்களும்
இவங்களும் ஒன்று சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ அந்த ட்ரைனேஜ்குள்ள பூந்து நடந்து போனா ஒரு பெரிய மிஷின் இருக்கும். அந்த மிஷின்ல வந்து பாய்சன் இருக்கு, லிக்விடா இருக்கு. அந்த மிஷின் ஆன் பண்ணா அது கேஸ் ஃபார்முக்கு மாறி அங்க இருக்கிற வென்டிலேஷன் வழியா பார்லிமெண்ட்டுக்குள்ள போயிடும். இது அப்புறம் உனக்கு தெரியும் நம்போது ரிசர்ச் லேப்குள்ள ஒரு எலி செத்து போனதை நான் கண்டுபிடிச்சேன். அதோட வால் எடுத்துக்கிட்டேன். அதோட வால் பாருங்க ப்ளூ கலர்ல மாறி இருக்கு. அந்த பாய்சன் தான் அது காரணன்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ள ஹீரோனி வந்து அங்க இருக்கிற ஆட்கள் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவா. இந்த பொண்ணுங்களுக்கு பொறுமையே கிடையாது அப்படின்னு இவங்க சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. அந்த மிஷினை இவங்க ஆஃப் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த மிஷினை ஆஃப் பண்ணவே முடியாது. பார்லிமெண்ட்டுக்குள்ள ஹோம் செக்ரட்டரி பேசுறான். இப்போ வந்து நம்ம பிளாக்வுட்டை தான் தலைவரா ஏத்துக்க போறோம். ஏத்துக்கலன்னா அவர் எல்லாரையும் கொன்னுருவாருன்னு சொன்னோன்னா பிளாக்வுட் அந்த இடத்துக்கு வரான். 12 மணி ஆன உடனே என்னை வழிபடுறவங்க மட்டும்தான் உயிரோட இருப்பீங்க, மீதி எல்லாருமே இங்க இறந்துருவீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் இவங்களால மிஷின் ஆஃப் பண்ண முடியல. அதுல வந்து சிலிண்டர் இருக்கும். அந்த 2 சிலிண்டர் எடுத்துட்டா போதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஆனா அந்த சிலிண்டரை வெல்ட் பண்ணிருக்காங்க. ஏதாவது லேசா வெடிச்சா மட்டும்தான் அந்த சிலிண்டரை வெளியே எடுக்க முடியுன்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ இவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த பெரிய ஆள் வந்துருவா சண்டை போடுறதுக்கு. இவங்க கூட வேற சண்டை போடணுமான்ட்டு ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் வில்ல வந்து ரிமோட்டை பிரஸ் பண்ணிடுறான். அது மூலமா அந்த லிக்விட் ஃபுல்லா கேஸா மாறிக்கிட்டு இருக்கு. பின்னாடி இந்த அவனை வாட்சன் பிடிச்சிருவான். ஹீரோவா சண்டை போட்டுன்னு இருப்பான். அதே டைம்ல ஹீரோனி வந்து புல்லட்ல இருக்கிற மருந்தெல்லாம் ஒரே இடத்துல சேர்த்து அதை வெடி வச்சிருவா. கரெக்டா அந்த சிலிண்டர் வெடிச்ச உடனே தனியா பிரிச்சு எடுத்துருவா. இப்போ வில்லனோட பிளான் வேலை செய்யல. அந்த இடத்துல கேஸும் வரல. ஆனா அவ சிலிண்டர் எடுத்தோன்னு ஓட ஆரம்பிச்சிருவா. அவ எங்க ஓடுறான்ற மாதிரி ஷெர்லாக் ஒண்ணுமே புரியாது. வாட்சன் நான் இவனை பாத்துக்கிறேன், நீ போன்ற மாதிரி வாட்சன் அவனை பிடிச்சிப்பான். ஹீரோ அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆளன்னொன்னே வில்லனும் கீழே இறங்கி வந்துகிட்டு இருப்பான். ஹீரோ வேகமா ஹீரோனி கிட்ட போனா அவ அந்த பிரிட்ஜோட உச்சியில போய் நின்றுவா. தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியா, எதுக்கு இங்க வந்து அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பான். இல்ல நான் வந்து ப்ரொஃபஸருக்காக தான் வேலை பார்த்தேன், என்ன வேலை சொல்லிடுறேன் அந்த பொண்ணு சொல்லும் போது வில்ல அந்த இடத்துக்கு வந்து அந்த சிலிண்டரை ஹீரோனி கிட்ட இருந்து புடுங்கிடுவான். புடுங்கிட்டு ஹீரோனி வந்து உச்சில இருந்து தள்ளி விட்டுருவான். இப்போ ஹீரோ செம்ம கோவத்துல சண்டை போட்டு இருப்பான். 2 பேரும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க. ஹீரோவை கொல்றதுக்காக அவன் வரும்போது ஹீரோ ஒரு கயிறு மட்டும் கீழே தள்ளி விடுவான். அந்த கயிறுல வெயிட்டான பொருள் இருக்கும். வில்லனோட காலும் மாட்டிக்கும். தொங்கிக்கிட்டு இருப்பான், என்ன காப்பாத்து ஷெர்லாக் அப்படின்ட்டு. சின்ன சின்ன கண்கட்டி வித்தையை காமிச்சு அதை மந்திர சக்தின்னு நம்ப வச்சிருக்கேன். காசை கொடுத்து அங்க இருக்கிற ஜெயிலரை வந்து நடிக்க சொல்லியிருக்கேன். அவனும் காசை வாங்கிட்டு தொண்டை எரியுதுன்ற மாதிரி கத்தி இருப்பான். இது மூலமா உன் மேல எல்லாருக்கும் ஒரு பயம் உருவாயிருக்கும். அதுக்கடுத்து அந்த கல்லறையை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்தது. அந்த கல்லறையை ஏற்கனவே நீ உடச்சு வச்சிட்ட. தேனையும் ஒரு சில கெமிக்கலையும் யூஸ் பண்ணி அந்த பாடையை ஒட்டி வச்சிருக்க. அதை நான் அந்த கல்லை நக்கி பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கடுத்து உன் அப்பாவை எப்படி கொன்னனா, காப்பர் டப்ல இருந்திருக்காரு. காப்பர் டப்ல இருக்கிற தண்ணி ஆல்ரெடி கெமிக்கல் கூட ரியாக்ட் ஆயிருக்கும். அப்புறம் நீயும் ஒரு சில கெமிக்கலை பயன்படுத்தி அவருக்கு ஸ்ட்ரோக் வர வச்சு மூளையில ரத்த கசிவை வர வச்சு அவரை சாவடிச்சிருக்க. இது கூட ஒரு வகையில சயின்ஸ் தான். அங்க இருந்த தண்ணியை மட்டும் போலீஸ்காரங்க எடுக்கலன்னா அதை நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பேன். அதுக்கடுத்து நீ கொன்ன அமெரிக்கா அம்பாசிடர், அவரை எப்படி கொன்னனா, மழை பெய்யும் போது அவர் மேல தண்ணி மூலமா கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணிருக்க. அவரோட கன்ல இருந்த புல்லட்டை ஏற்கனவே மாத்திட்ட. அவர் சுடும் போது மிஸ் ஃபயர் ஆகி அவர் மேலேயே நெருப்பு பட்டு அவர் எரிஞ்சு இறந்திருக்காரு. அதுக்கப்புறமா பார்லிமெண்ட்ல இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்டு உன் ஆட்சியை நடத்தணும்னு நினைச்சிருக்க. உன் திட்டம் மட்டும் நடந்துருந்துச்சுன்னா பார்லிமெண்ட்ல உன் கூட்டாளிங்களை தவிர எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு தீர்த்தங்கிற பேர்ல நீ மாத்து மருந்தை கொடுத்துட்ட. அது அவங்களுக்கே தெரியாது. இது மட்டும் நடந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா உன்னை கடவுள் மாதிரி பார்த்துருப்பாங்களே அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவான். ஆனா இப்போ நீ தான் சாக போறேன்ட்டு அவன் எந்திரிச்சு ஹீரோ அடிக்க வருவான். அதுக்குள்ள ஏதோ ஒரு பொருள் உடஞ்சி வந்து இவன் மேல செயின் லாக் ஆயிடும். செத்துட்டான்னே சொல்லலாம். அடுத்து ஹீரோ போய் ஹீரோனி பக்கத்துல உட்காடுறான். அவ செத்துட்டா போல இருக்குன்னு நம்ம வருத்தப்பட்டு இருப்போம். இப்படி தூங்கும் போது கையில விலங்க போடலாமா ஹோம்ஸ் அப்படின்னு கேட்பா. நீ மட்டும் போடலையா, அதுவும் அம்மனமா குறைச்சிட்டு போனேன் தெரியும்ல அப்படின்ட்டு கோவப்படுவான். இங்க பாரு ஷெர்லாக், என்னோட வீக்னஸ் வந்து அந்த ப்ரொஃபசர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதனால தான் அவருக்காக நான் வேலை பார்த்தேன். அவளோட வீக்னஸே ஷெர்லாக் ஹோம்ஸ் தான்ட்டு சொல்லாம சொல்லிருவா. அவர் ஓ அளவுக்கு புத்திசாலி தான் ஷெர்லாக், ஆனா நீ நல்லவன், அவன் கெட்டவன், அது ஒண்ணுதான் வித்தியாசம். அவர்கிட்ட ஜாக்கிரதையா இருன்ற மாதிரி அவ சொல்லுவா. ஹீரோவும் சரின்ட்டு லாக்அப்கான சாவி அவகிட்டே கொடுத்துட்டு அவளோட கழுத்துல இருக்க செயினை பிடிங்கிடுவான். திரும்ப என்ன பார்க்க வருவல்ல, கண்டிப்பா வருவேன் அப்படின்ற மாதிரி ஷெர்லாக் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அப்படியே பிளாக்வுட்டை காட்டுறாங்க. செயின் வந்து கழுத்துல மாட்டி அவன் இறந்து போயிருப்பான். அடுத்து வாட்சனை காட்டுறாங்க. ஹீரோட வீட்டுல இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு கிளம்புறான். பொண்ணோட கையில பெரிய மோதிரம் ஒண்ணு இருக்கு. அதையே நம்ம ஷெர்லாக் தான் கொடுத்துருப்பான். வாட்சன் வாங்கின மோதிரம் வந்து சண்டை போடுற ஒரு இடத்துலயே தொலைஞ்சு போயிருக்கும். உள்ள வந்து பார்த்தா தூக்குல தொங்கிட்டு இருப்பான். ஐயோ ஒரு செத்துட்டாரான்ட்டு பயப்படுவாங்க. இல்ல இவ்வளவு சீக்கிரம்லாம் அவன் சாக மாட்டான், கூட இருக்கிறவங்கள தான் சாவடிப்பான். ஒரு நிமிஷம் 2 குச்சி வச்சு தட்டலோன்னே ஹீரோ உயிரோட தானே இருக்கன்ற மாதிரி கத்துவான். என்னடா பண்றேன்னு கேட்டா, எப்படி பிளாக்வுட் சாவலன்ட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவன் வந்து அவனுடைய உடம்பு ஃபுல்லா வெயிட் பரவணுன்றதுக்காக உடம்புக்குள்ள ஒரு பெல்ட் போட்டிருக்கான். பின்னாடி ஒரு கொக்கி இருந்திருக்கு. தூக்கு தண்டனைக்கு கயிறு போடும்போதே அந்த கொக்கியை மாட்டி விட்டுருக்காங்க. அதனாலதான் அவனோட கழுத்து நெறியாம அவன் தப்பிச்சிருக்கான். அப்போ சரி, நான் செக் பண்ணும்போது பல்ஸ் அவனோட உடம்புல இல்லையே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்பான். அதுக்கு காரணம் ஒரு அரிய வகை மூலிகை தான். அந்த சயின்டிஸ்டோட வீட்டில் நான் அதை பார்த்தேன். அதை யூஸ் பண்ணா உடம்பு பேரலைஸ் ஆயிடும், யாராலையும் நாடி துடிப்பியே கண்டுபிடிக்க முடியாதுன்னு இதை சொல்லுவான். அப்படியே அந்த நாய்க்குட்டியை பார்த்தா நாய்க்குட்டி செத்த மாதிரி கிடக்கும். என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல அந்த மருந்து வேலை செய்தான்னு பார்க்க இந்த நாய்க்கு தான் கொடுத்ததுன்னு சொல்லணும்னா அந்த பொண்ணு பதறி போய் பாப்பா. பயப்படாத, இந்த மாதிரி டெஸ்டிங் அந்த நாய் பழகி ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி வாட்சன் சொல்லுவான்.
இருப்பான். அப்போ ஒரு போலீஸ்கார் உள்ள வந்து, சார் ஒரு பிரச்சனை, நீங்க அந்த பிளாக் வுட்டை துரத்தும் போது ஒரு போலீஸ்காரர் யாரோ சுட்டு கொண்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவான். அந்த கன்னோட புல்லட் சின்னதா இருந்துச்சுன்ற மாதிரி கேட்டா ஆமான்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பா அதுக்கு அந்த ப்ரொஃபசர் தான் காரணமா இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பான். சரி அந்த மிஷின் அங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டீங்களான்ற மாதிரி கேட்பாங்க. எடுத்துட்டு போயிட்டோம் சார், ஆனா அதுல இருக்க ஒரே ஒரு பார்ட் மட்டும் மிஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். அந்த ப்ரொஃபசரோட பேர் வந்து மொரியார்டி. அவன் மிகப்பெரிய புத்திசாலி தான் போல இருக்கு. அவன் அந்த டெக்னாலஜி எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கான். அந்த ஒயர்லெஸ் ரிமோட் டெக்னாலஜி தான் ஃபியூச்சர்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஹீரோனை யூஸ் பண்ணி அந்த பொருளை எடுத்துட்டு ஓட சொல்லியிருக்கான். அவள் ஓடினா தானே நானும் அவளை துரத்திக்கிட்டு பின்னாடியே போவேன். அது மூலமா அவன் அந்த இடத்துக்கு வந்து அந்த ரிமோட் கண்ட்ரோல் டெக்னாலஜி எடுத்துட்டு போயிருக்கான். பெரிய ஆள் தான் அவன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்போ பெட்டி எடுத்து வைக்கிற ஒருத்தர் வந்து, உங்களோட கடைசி பெட்டி எடுத்து வச்சிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. ஹீரோ வாட்சனை பார்ப்பான். வாட்சன் அவரை பார்த்துட்டு, போகணுமா, வா போலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் கிளம்புறாங்க. ஹீரோவா ஹேட்டை மட்டும் அடுத்த கேஸை எடுக்கிறான். இதோட ஷெர்லாக் ஹோம்ஸுங்கிற இந்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.